ஹலோ கைஸ், இன்னொரு ஸ்டாக் அனாலிசிஸ் செஷனில் வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா HDFC பேங்க். ஸோ இதை பற்றி தான் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு தமிழ் மைண்ட்ஸ். நான் உங்கள் அபிஷேக். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி பற்றி பார்த்தலாம். பொறுத்த கம்பெனி இப்போ HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்கிங் கம்பெனி அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி. இது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. இது வந்து ஆஸ் ஆஃப் 30 ஜூன் 2019 படி பார்த்தீங்கன்னா 1,04,154 பெர்மனெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இந்த பேங்க்கில். இது லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க் இன் பேங்க் பை அசெட்ஸ் இன் இந்தியாவில். லார்ஜஸ்ட் பேங்க் இன் இந்தியா பை மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஆஸ் ஆஃப் மார்ச் 2020. ஓகே, இது ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பிரீஃப் அபவுட் த கம்பெனி. இப்போ அதோட சின்ன ஹிஸ்ட்ரி மட்டும் பார்த்துடலாம். 1994 பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டைசேஷன் வந்து நாடு முழுவதும் வந்து ஒரு மிகப்பெரிய அலை இருந்தது. ஏன்னா அப்போ ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரசிம்ம ராவ் பீரியட் அது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்பிஜி வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், ப்ரைவேடைசேஷன் வாஸ் அட் இட்ஸ் பீக். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ், ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ்க்கு ஒரு பூம் வந்து அப்போ தான் HDFC பேங்க் 1994 தான் அப்ரூவல் வாங்குறாங்க டு ஸ்டார்ட் த பேங்க். அப்புறம் 1995 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேங்கிங் லைசன்ஸ் வாங்குறாங்க. 1997 பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங், ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்ஸு இதை வந்து பண்ணியிருக்காங்க. இது என்னதுன்னா அவங்க கம்பெனியில் வந்துட்டு டீ, காஃபி வந்து ப்ரொவைட் பண்ணுறத நிறுத்திட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எம்ப்ளாயிஸும் இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. அது மட்டுமே அவங்களுக்கு 50 லட்ச ரூபா எக்ஸ்பென்ஸ் கம்மியாயிருக்கு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய, நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டிஞ்சென்ட்டாக இவ்வளோ தூரம் இருந்திருக்காங்க. பட் ஒரு ஓவர பீரியட் பாயிண்ட்டை பார்க்கும்போது, ஃபினான்ஷியலாக பார்க்கும்போது ஒரு 50 lakhs எக்ஸ்பென்ஸ் கட்டாகும் போது அதனால பெனிஃபிட் எவ்வளோ தூரம், ஒரு 50 lakhs ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகல. ஸோ இட்ஸ் வெரி குட் ஸ்டெப்னு சொல்லலாம். 2000 பார்த்தீங்கன்னா டைம்ஸ் பேங்க் லிமிட்டோட மர்ஜர் ஆனாங்க. 2008 பார்த்தீங்கன்னா செஞ்சுரியன் பேங்க் ஆஃப் பஞ்சாபோட மர்ஜர் ஆகுது. இப்போ இந்த மர்ஜர் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களோட நெட்வொர்க் பிரான்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் ஜாகிரபிக் ரீச்சும் வந்து அவங்களுக்கு நல்லா கிடைக்குது. கஸ்டமர் பேஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் வந்து லார்ஜ் பூல் ஆஃப் ஸ்கில்டு மேன் பவரும் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மர்ஜர் மூலமாக அவங்களுக்கு இன்னும் ஃபர்தர் க்ரோத் அண்ட் எக்ஸ்பான்ஷன் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பர்ஃபார்மன்ஸ் ஹஸ் பீன் பினாமினல். அதை வந்து ஃபண்டமெண்டலாக பார்த்துக்கலாம். இப்போ பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் மெயினாக, பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது இந்த பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா 4 பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சராக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஹோல்சேல், ரீட்டைல், ட்ரெஷரி, அதர் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ். அதோட பர்சன்டேஜ் வந்து பிபிடி, அதாவது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். இதில் வந்து அதோட ஷேர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஹோல்சேல் பேங்கிங்னு பார்த்தீங்கன்னா இது யார் கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கார்பரேட்ஸு, எம்என்சி, கவர்மெண்ட் பாடிஸு, இவங்களாம் வந்து இவங்களோட கஸ்டமர் பேஸு. அப்புறம் வந்து என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபெசிலிட்டிஸ், ப்ராஜெக்ட் ஃபினான்ஸு, மர்ஜர் அண்ட் அக்விசிஷன்ஸு, சப்ளை செயின் ஃபினான்சிங்கு, கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், ஹோல்சேல் டெபாசிட்ஸு. இப்போ இவங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இவங்களுக்கு பாவிங்ஸ் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 33% ஆஃப் தியர் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ரீட்டைல் பேங்கிங் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி இண்டிவிஜுவல் பாரோவர்ஸ், சேலரிட் ப்ரொஃபஷனல்ஸ், மைக்ரோ அண்ட் மீடியம் சைஸ்ட் பிஸ்னஸ், இவங்களுக்குலாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன், ஹோம் லோன்ஸ், ஆட்டோ லோன்ஸ், ஹெல்த் கேர் ஃபினான்ஸ், ஃபிக்ஸட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட், கரண்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த ரீட்டைல் பேங்கிங்கோட ஷேர் இன் பிபிடி பார்த்தீங்கன்னா 25% இருக்கு. ட்ரெஷரி பார்த்தீங்கன்னா custodian of the bank's cash or liquid assets and manages its investments in securities and other markets instruments. இது வந்து கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட அசெட்ஸை மேனேஜ் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது பண்ணுறது அவங்களோட இது. ப்ளஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ், சொல்யூஷன் ஆன் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ், டெப்ட் கேபிட்டல் மார்க்கெட்ஸ், பிரைமரி டீலர் ஃபார் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ இந்த ட்ரெஷரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18% ஆஃப் த பிபிடி கான்ட்ரிபியூட் பண்ணுது அவங்களுக்கு. அப்புறம் அதர் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸு, இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 24% ஆஃப் த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அவங்களோட பேங்க் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா 4 இதாக வருது. இந்த ஹோல்சேல், ரீட்டைல், ட்ரெஷரி, அதர் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ். அதில் வந்து அவங்க பிபிடி கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு சப்சிக்வெண்ட்டாக 33, 25, 18, 24 இருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ரெசன்ஸ் பேஸ்ட் ஆன் த Q2 ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 2021 படி பார்த்தீங்கன்னா as of 30th September அந்த Q2 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா
இந்த பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் மட்டும் 5430 பிரான்ச்சஸ் அக்ராஸ் த கண்ட்ரி இருக்கு. அதில் ஏடிஎம் மட்டும் பார்த்தீங்கன்னா 15,000 ப்ளஸ் ஏடிஎம்ஸ் இருக்கு இந்த பேங்க்குக்கு. அப்புறம் என்ன சிட்டிஸ், எத்தனை சிட்டிஸ் டவுன்ஸ் கவர் பண்ணதுன்னா மோர் தென் 2800 சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் இது கவர் பண்ணுது. ஸோ இதோட ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுது, லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க் பேஸ்ட் ஆன் அசெட்ஸ். ஸோ இந்த பேங்க்கோட ப்ரைவேட் செக்டரில் நம்பர் 1 பேங்காக இருக்கு. அதனால நாடு முழுவதும் ப்ரெசன்ஸ் இருக்கிறது வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறதுக்குள்ள அது நிதர்சனமான உண்மை. ஓகே, இப்போ இதோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இதோட ரேஷியோஸ் எப்படின்றது பார்த்துடலாம். இந்த டேட்டா வந்து ஆஸ் ஆன் 11th December 2020. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா 7,61,000 மேலே இருக்கு. இது வந்து ஹியூஜ். இது ஆல்மோஸ்ட் எனி கம்பெனி அபவுட் 20,000 crores மேலே இருந்தாலே அது லார்ஜ் கேப் கம்பெனி தான். ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் லார்ஜ் கேப் கம்பெனி, அது டவுட் இல்லை. இது பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1383 as on 11th December 2020. ஸோ மார்க்கெட் கேபிடலைசேஷன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டு கரண்ட் ப்ரைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும். அடுத்து 52 வீக் ஐலோ பார்ப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா 1464. இப்போ அது ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணிச்சு 1464 நவம்பர் 2 கிட்ட. அப்போ வந்து லோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லா ஸ்டாக்கும் அவங்களோட 52 வீக் லோ தொட்டது வந்து டியூரிங் த March 23 அந்த April 1st வீக் இருக்கும். பார்த்தீங்கன்னா அதோட லோ அந்த கோவிட் பேண்டமிக் டைம்ல தான் அதோட ஆல் டைம் லோ டெஸ்ட் பண்ணிச்சு. 52 வீக் லோ அதுதான். ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 26.7. இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட் பிஇ ரேஷியோ. புக் வேல்யூ வந்து 311. அதுவும் வந்து வெரி குட் புக் வேல்யூ தான். உங்களுக்கு அந்த டோட்டல் ரிசர்வ்ஸ் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு புக் வேல்யூ வரும். இது வந்து 311 எடுத்த டீசென்ட் வேல்யூ. எப்பவும் சில இடத்துல சொல்லுவாங்க புக் வேல்யூ வந்து ஸ்டாக் ப்ரைஸோட அதிகமாக இருந்ததுன்னா ஸ்டாக் கண்டிப்பாக ஏறும். ஆல்ரெடி இங்கே கரண்ட் ப்ரைஸே 1383 இருக்கு. பட் சில கம்பெனிக்கு வந்து புக் வேல்யூ வச்சு மட்டும் டிட்டர்மைன் பண்ண முடியாது. அதோட குவாலிட்டி ஆஃப் த கம்பெனி, அவங்களோட இயர் டு இயர் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸு, அதுக்கும் மேலே இந்த பிராண்ட் தி ப்ரொவைட் எல்லாமே கேரி ஆகும் ஒரு ஸ்டாக்கோட அட்ராக்டிவ்னஸ் இருக்கு. ஸோ இது புக் வேல்யூவோட 3-4 டைம்ஸ் அதிகமாக இருந்தாலும் ஸ்டில் இட்ஸ் அன் அட்ராக்டிவ் ஸ்டாக். அதை நான் சொல்கிறேன். எப்படி டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 0.17%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 7.18%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 16.4%, ஃபேஸ் வேல்யூ வந்து 1. இந்த ஃபார்முலா ரேஷியோஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் வேற வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்கை ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். இதில் ஒரு லைன் ஐட்டம் நான் கிளியராக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், எப்படி இதை கால்குலேட் பண்ணணுன்றதை. இதை பேஸ் பண்ணி அதை பார்த்துக்கணும். அப்புறம் ஒன்று இந்த கம்பெனி ரிலேட்டடாக வந்து மேனேஜிங் டைரக்டர் வந்து ஆதித்யா பூரியிலேருந்து சசிதர் ஜெகதீஷன் மாறினார் ரீசெண்டாக அக்டோபரில். ஸோ அவர் அந்த டீட்டெயில் அதனால இம்பாக்ட் எப்படி இருக்கும்ன்றது அதுவும் ஆல்ரெடி ஒரு மார்க்கெட்டோடைய செஷனில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க அதோட இம்பாக்ட்ன்றது. ஓகே, இப்போ வந்து மெயினாக வந்து பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ்க்கு போகலாம். ஓகே, இப்போ இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்பவுமே இந்த HDFC பேங்க்ல ஒரு கன்சிஸ்டன்ட் ரைஸ் இருக்குது குவார்ட்டரில். அப்புறம் இந்த டியூ டு இந்த கோவிட் பேண்டமிக் டைமில் சுச்சுவேஷன் வந்து லாஸ்ட் இயர் கொஞ்சம் டிப் ஆகிருக்கு, அப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ஓரளவுக்கு சஸ்டைனபிள் லெவல் தான் மூவ் பண்ணிட்டு இருக்கு ரெவன்யூவில். இப்போ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜர் ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுறதுல தான் மெயின் ரெவன்யூ வரும். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் அவங்க எக்ஸ்பெண்ட் பண்ணுறது, அதாவது இப்போ உங்களுக்கு லோன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க, அது வந்து அவங்களுக்கு ரெவன்யூவாக இருக்கும். இன்கேஸ் வந்து அவங்க வந்து நீங்கள் டெபாசிட் பேங்க்கில் பண்ணீங்கன்னா அவங்க வந்து அதுக்கு வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸாக இருக்கும். ஸோ மெயின் இதே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரெவன்யூ எக்ஸ்பென்ஸ் தான் மேட்ரு. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸை பார்த்தீங்கன்னா இந்த HDFCயை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. யூ கேன் சி த ட்ரெண்ட். குவார்டர் வைஸாக பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் வந்து இப்போ டிக்ரீஸ் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட் லெவலில் இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ இப்படி இந்த லெவலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ்பென்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிற டைமில் ஆல்மோஸ்ட் பேட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் உங்களுக்கு நல்லதாக காட்டும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் உங்களுக்கு டீசெண்டாக காட்டும். ஸோ அந்த உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் லெவலாக இது மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக ஒரு கோயிங் கன்சர்ன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா கம்பெனி லாங் டேர்முக்கு நல்ல ஒரு இது இருக்கும். இப்போ அதே இது ஃபுல் இயர்க்குள்ள ரிசல்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா எவ்ரி இயர் தேர் இஸ் அ கன்சிஸ்டன்ட் இன்க்ரீஸ் இன் த டோட்டல் ரெவன்யூ. அது உங்களுக்கு நல்லா தெரியுது.
அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சப்சிக்வெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் அது ஒரு சஸ்டைனபிள் லெவலில் இன்க்ரீஸ் ஆகுது. ரெவன்யூ வந்து நல்ல ஒரு ஹையர் பேஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நல்லா கிளியராக எவிடெண்ட்டாக பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எப்படி எனிவே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் அதில் வர டிவிடெண்ட் பே அவுட் நல்லா இருந்ததுன்னா இபிஎஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ எப்போவுமே உங்களுக்கு இபிஎஸும் நல்லா இருந்ததுன்னா ஆப்வியஸாக நிறைய பேர் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க இந்த மாதிரி கம்பெனியில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் லைனும் பாட்டம் லைனும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கம்பெனி இது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டடும் உங்களுக்கு ஓரளவுக்கு சஸ்டைனபிளாக கம்மியாக இருக்கிறது, இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பேட் வந்து மெயின்டைன் பண்ண முடியுது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். இன்னொரு இது பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா இதோட டோட்டல் ஷேர் கேபிட்டல் வந்து 548 crores இருக்கு. ரிசர்வ்ஸ் வந்து 1,75,000 இருக்கு crores இருக்கு. அது இட்ஸ் வெரி குட் இது ரிசர்வ்ஸ். அப்புறம் ரொம்ப சிக்னிஃபிகண்டான பாரிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேங்கை பொறுத்த வரைக்கும் தெரியும், நீங்கள் பண்ணுற டெபாசிட்லாம் உங்களுக்கு ஒரு பாரிங் மாதிரி தான். ஏன்னா எனி டைம் தே ஹேவ் டு ரீபே இட் டு யூ. நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீபே பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் ஷீட்டாக வந்து அதர் அசெட்ஸை 11,86,000 இருக்கு. அது டிஸ்கிரிப்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் மட்டும் 55,000 இருக்கு. அதர் அசெட் ஐட்டம்ஸ் வந்து 10,43,000 crores இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஹவ் ப்ரொவைடட் லோன்ஸு அந்த எல்லாமே இதில் லைன் ஐட்டமில் ஃபுல்லாக கவர் ஆகும் அதர் அசெட் ஐட்டமில். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃபண்டமெண்டலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி பேஸ்ட் ஆன் த ரிசர்வ்ஸு அண்ட் தேர் டோட்டல் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் தே ப்ரொவைட், அதர் அசெட் ஐட்டம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறதுல. அப்புறம் டோட்டல் பாரிங்ஸ் இங்கே எவ்வளோ பாரிங் தான் இன் கேஸ் எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெபாசிட்ஸ் பீப்புள் ஹவ் டன் இன் திஸ் பேங்க். அதே ஒரு பெரிய ஒரு பேங்க்குக்கு ஸ்ட்ரென்த்தே அதுதான். ஸோ இன்னைக்கு 13 லட்சம் கோடின்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அத்தனை லட்சம் கோடி அவங்க உள்ள பாரிங்கன்னா அத்தனை பேர் அங்கே பணம் போட்டிருக்காங்கன்னு கிளியராக ஷோஸ் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த பேங்க் பீப்புள் ஹேவ் இன் தட் பேங்க். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஒன்னாவது இது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ. இப்போ யூஸ்வலாக வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ வந்து ஒரு கம்பெனிக்கு பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருந்ததுன்னா அது வந்து லாங் டேர்முக்கு ஒரு நல்ல இது இருக்கும். நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருந்ததுன்னா அது வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும். ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ பற்றி நான் மற்ற லைன் ஐட்டம்ஸ் இப்போ பிஎன்எல் லைன் ஐட்டம் எப்படி பார்க்கணும், பேலன்ஸ் ஷீட் லைன் ஐட்டம் எப்படி பார்க்கணும் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். கேஷ் ஃப்ளோ லைன் ஐட்டம் பற்றி நான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒரு சின்ன ஒரு டயக்ராமேட்டிக் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோலேயே நான் தரேன். அது வந்து நெக்ஸ்ட் இந்த வீடியோலேயே நான் கேஷ் ஃப்ளோ எப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சின்னதாக. இந்த கேஷ் ஃப்ளோ நான் வந்து உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்பை வச்சுருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. அதில் உங்களுக்கு மேஜர் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் வாங்குவீங்க, லேபர் ஹயர் பண்ணுவீங்க, அப்புறம் ரா மெட்டீரியல்ஸ் வாங்குவீங்க. இதுதான் உங்கள் எக்ஸ்பென்ஸில் வரும். இன்கம்னு பார்த்தீங்கன்னா அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸை கன்வெர்ட் பண்ணி அதில் தான் இன்கம் வரும். உங்கள் ப்ராஃபிட் ஒரு 10,000 ஏர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். இது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒரு 10,000 இருக்குது. பட் என்ன அது உங்கள் மிஷின் வந்து ரிப்பேர் ஆகுது, அதோட எக்ஸ்பெண்டிச்சர் மட்டுமே பார்த்தீங்கன்னா 12,000 ஆகுது. இந்த டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 12,000, உங்கள் ப்ராஃபிட்டு 10,000 சாப்பிட்றது. ஸோ உங்களுக்கு வந்து நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக 2,000 இருக்குது. ஸோ இது எந்த பிஸ்னஸ்க்கும் வந்து ஒரு நல்ல ஒரு சினாரியோவாக இருக்காது. ஓகே, ஸோ அந்த சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு அந்த கேஷ் ஃப்ளோவோட இம்பாக்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ எப்படி வருது, பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ எடுத்து வருதுன்னு பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பற்றி பார்ப்போம். இப்போ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஆஸ் ஆஃப் செகண்ட் குவார்ட்டர் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 2021 பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2020 மாதிரி பார்த்தீங்கன்னா 26% ஹோல்ட் பை ப்ரொமோட்டர்ஸு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 37%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 22% ஹோல்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து 0.24, பப்ளிக் வந்து 13.65% ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா 13.65% தான் பப்ளிக்லி லிஸ்டட். தட் மீன்ஸ் தட் அவுட் ஆஃப் த 548 crore ஷேர்ஸ், அதாவது 548 தான் கேபிட்டல் இருக்குது, அது வந்து ஃபேஸ் வேல்யூ 1 rupee. ஸோ அவுட் ஆஃப் த 548 crore ஷேர்ஸ் 13.65 தான் இட்ஸ் ஓன் பை த பப்ளிக். அதாவது 75 கோடி கிட்ட தான் பப்ளிக்கு ட்ரேடிங்கில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இந்த கம்பெனிக்கு. ஓகே, இப்போ சின்னதாக ஒரு சார்ட் அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஓகே கைஸ், இது லாஸ்ட் 1 yearக்குள்ள சார்ட் இது. ஸோ இப்போ நீங்கள் பார்ப்பீங்க பிஃபோர் கோவிட் எப்படி போயிட்டு இருந்திருக்குன்னு. நியர்லி 1250 கிட்ட ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் அப்புறம் 1100 கிட்ட இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிராஸ்டிக்கல் ஃபால் அந்த மார்ச் எண்ட் டைமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிஃபோர் த லாக்டவுன் கிட்ட அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்கல் ஃபால் இருந்தது.
ஒரு 770 வரைக்கும் போச்சு. அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ஏறிச்சு இந்த ஸ்டாக்கு. அப்புறம் there has been a consistent decent rise. அங்கேருந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ரைஸ் பருவு இன்னைக்கு இட் ஹஸ் been gone to 1400 கிட்ட வந்திருக்கு. இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஆல் டைம் ஹைல இருக்கு. ஓகே, இது கோவிட்னால தான் இது விழுது தவிர்த்து ஃபண்டமெண்டல்லையோ இல்லை மற்ற ரீசன்ஸ்க்காண்டியோ இது வந்து பேங்க் பர்ஃபார்மன்ஸ்க்காண்டியோ இது எதுவுமே கீழே விழுது இந்த ஸ்டாக்கு. ஏன்னா நம்ம பார்க்குறோம் பர்ஃபார்மன்ஸ் ஃபினான்ஷியல்ஸும் சவுண்டாக இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுனால அதனால இல்லை, ஒன்லி டியூ டு கோவிட்னால இந்த ஸ்டாக் கீழே வந்து. இப்போ மேக்ஸிமம் சார்ட் பார்த்தா உங்களுக்கு கிளியர் ஐடியா தெரியும். இப்போ மேக்ஸிமம் சார்ட் பாருங்களேன், லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணுது, how it started 55 ஸ்டார்டட். அப்புறம் அது மறுபடியும் அந்த 2009 ரிசெஷன் டைமில் வந்து லைட்டாக ஒரு டிப் மாதிரி இருந்தது. அப்புறம் 160லேருந்து 83 இருக்கலாம் போய் அப்புறம் அங்கேருந்து அகெயின் there has been consistent ரைஸ். இந்த கன்சிஸ்டன்ட் ரைஸ் போயிருக்கு, அதே இதில் கண்டினியூ ஆக வேண்டியது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி this COVID has come, அதனால இது ட்ராப் ஆயிடுச்சு. அகெயின் மறுபடியும் அங்கேருந்து ஒரு கன்சிஸ்டன்சி பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இதில் பார்க்கும்போது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பார்க்கும்போது லாங் டேர்முக்கு டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் வந்து பை பண்ணலாம். அதுக்கு ரீசனும் ஒன்றும் இருக்குது. அதுக்கு ஒரு அனாலிசிஸ் EV by EBITD அனாலிசிஸும் பண்ணியிருக்கோம், அதை நெக்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ இந்த லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா there will be a consistent growth in this company. ஸோ அதனால் அந்த சார்ட்லேயே அதை டிபிக்ட் ஆகுது. நீங்கள் இதை பார்த்துக்கிட்டா கூட எப்படி ஒரு கம்பெனி வந்து லாங் டேர்முக்கு சஸ்டைனபிள் லெவல் மெயின்டைன் பண்ணி ஹோல்ட் பண்ணி போகுதுன்னு பார்ப்போம். அடுத்தது அந்த EV by EBITD அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஓகே, இப்போ இந்த EV by EBITD அனாலிசிஸ் பார்ப்போம். இது எப்படி கால்குலேட் பண்ணுன்றது ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த லேர்ன் டுடே செஷனில். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை எப்படி இந்த அனாலிசிஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை வேல்யூ பண்ணுறதுன்றத அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் பார்த்து இந்த எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதோட EV by EBITD அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட டார்கெட் ப்ரைஸ்ன்றது வந்து as on 31st March 2020 டேட்டா படி பார்த்தீங்கன்னா 3600 rupees வரைக்கும் போகணும்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது 31st March 2020 அன்னைக்கு இருந்த ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 820 rupees கிட்ட இருந்தது அன்றைக்கி ஸ்டாக்கோட ப்ரைஸு. அப்புறம் அன்றைக்கி இருக்கிற டேட்டா டோட்டல் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்த்து அன்றைக்குள்ள டேட்டா படி ப்ரிப்பேர் பண்ணதில் வந்து 3600 இருக்கும் போயிருக்குன்னு போகணும்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம். பட் இன்றைக்கி 3400 தான் போயிருக்கு. 3600 வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா லாங் டேர்முக்கு பார்க்கும்போது மேபி இன்னும் 2-3 இயர்ஸில் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸில் இருக்கிறதுனால டெஃபினட்டாக வந்து இந்த ஸ்டாக்குக்கு there will be a surplus demand for it. ஸோ அதனால இந்த 3600 இந்த நம்பர் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ஃபியூச்சர் அவுட்லுக்கை பார்ப்போம். இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் நிறைய இருக்கு. பட் இதில் இருக்கிற நான் இம்பார்ட்டன்ட் வந்து ப்ரோஸ் மட்டும் நான் இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா இந்த கம்பெனியில் வந்து கான்ஸை விட ப்ரோஸ் வந்து எஃபெக்டிவ்லி சவுண்ட். இப்போ இந்த EV by EBITD அனாலிசிஸ் இவ்வளோ தூரம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும். ஓகே, டெஃபினட்டாக கம்பெனி அந்த அமௌண்ட்டு டார்கெட் ப்ரைஸ் வந்து 3600 தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இல்லாட்டியும் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு கூட அது நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பூஸ்ட் தரும். ஒன்று இது வந்து என்னதுன்னா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்ட் டிக்ரீஸ் ஆகுது, அதனால பேட்டோட மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இது ஒரு குட் நியூஸ். கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19.1% இருக்குது. அது விச் இஸ் அபவ் த கரண்ட் Basel III கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா 11.075% மேலே இருந்தாலே குட். ஸோ அது 19.1 இஸ் வெரி குட். காசா வந்து 42%. எப்பவுமே காசான்றது பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பர்சன்டேஜ், இப்போ 42%. ஸோ இப்போ கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ இந்த காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் வந்து லோவர் ஆகும். ஸோ இது ஒரு குட் நியூஸ் இந்த கம்பெனிக்கு. அப்புறம் வந்து ஃபார்மா செக்டர் வந்து ஒரு ஆஃப்டர் திஸ் கோவிட் there has been a boom in the pharma sector. ஸோ ஃபார்மா செக்டரில் பூம் இருக்கிறதுனால there is a demand has been highly created for pharma sector. அதனால pharma companies are growing at a rapid pace. அந்த growth ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு பேங்க்ஸால தான் முடியும். ஸோ HDFC will be a top lender for pharma companies in the upcoming years. ஸோ அதனால இவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறதுனால இவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் நல்லா கலெக்ட் ஆகும், ரெவன்யூவில் வந்து ஒரு முக்கியமான ஷேர் அது பிடிக்கும். ஓகே, இது வந்து என்னோட ஃபியூச்சர் அவுட்லுக் இந்த கம்பெனிக்கு நான் சொல்கிறேன். ஓகே, கன்க்ளூஷன், வாட் ஐம் ட்ரைங் டு கன்க்ளூட், மேக் an entry for the stock at a lower price or buy at this level based on that EV by EBITD அனாலிசிஸ் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து
நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் அனாலிஸ்ட் கிடையாது. ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் மை ஓன் அனாலிசிஸ். நீங்கள் தான் டிசிஷன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமான்னு எடுக்கணும். நான் ஐடிசியில் ஒரு வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். 194 இருக்கும்போது 170க்கு போகும். அப்புறம் மறுபடியும் வந்துட்டு அங்கே என்ட்ரி போட்டிங்கன்னா மறுபடியும் அது ப்ராஃபிட்டில் வரும். இல்லை 194 என்ட்ரி போட்டாலும் அது நல்ல லாபமாக இருக்கும்னு நான் சொன்னேன். அதே மாதிரி 170 160 இருக்கும் போயிட்டு மறுபடியும் இப்போ 215 இருக்கும் போயிருக்கு. ஸோ நம்ம ப்ரொடிக்ட் பண்ணது வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம ஒப்பீனியன் கொடுக்குறோம், பட் நீங்கள் தான் டிசிஷன் ஃபைனலாக எடுக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இந்த இதை பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோ கன்க்ளூஷன் மட்டும் நான் காட்டுறேன். ஒரு ரமேஷ் தமானின்னு ஒரு பெரிய ரீட்டைல் இன்வெஸ்டர், அவர் ஏஸ் இன்வெஸ்டர். அவர் வந்து இந்த HDFC லிமிட்டடை பற்றி அதோட வேல்யூஸ் என்ன, பெனிஃபிட்ன்றது ஒரு சொல்லியிருப்பார். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிடலாம். தேங்க்யூ. இவர் தான் ரமேஷ் தமானி, ஒரு ஏஸ் இன்வெஸ்டர் இன் ஸ்டாக் மார்க்கெட்டு. இவர் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவார். அதாவது இந்த இதில் வந்து ஒரு லெக்சரில் சொன்னார். அவர் ஒரு பையனுக்கு பர்த்டே வரும்போது அவர் நிறைய பேருக்கு 200 கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. தாத்தா பாட்டி கேஷ் கொடுத்தாங்க, கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க, நிறைய பேர் ஸ்வீட்ஸு எல்லாமே கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. கடைசியில் ஒரே ஒருத்தர் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் என்ன பண்ணாருன்னா ஒரு 500 ஷேர் கொடுத்துட்டு போனார். அந்த ஷேரோட வர்த்து, ஒரு ஷேரோட வர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு. ஸோ 25,000க்கு 500 ஷேர் கொடுத்துட்டு போனார். அவர் வந்து அது என்ன ஆயிடுச்சு, அந்த பையன் வந்து எல்லாத்தையும் வச்சு விளையாடிட்டு டாய்ஸ் எல்லாம் உடஞ்சிருச்சு, எல்லாம் தூக்கி போட்டான். அந்த 500 ஷேரை லாக்கர்ல வச்சுட்டாங்க. அந்த 500 ஷேர் லாக்கர்ல இருந்தது. அது வந்து என்னன்னா ஒரு 30 இயர்ஸா அவன் தொடவே இல்லை. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் தெரிஞ்சிருக்கு அது வந்து HDFC லிமிட்டடோட ஷேர்ஸ். அந்த 500 இன்னைக்கு 2500 ஷேர் ஆயிடுச்சு. அந்த போனஸ் இஷ்யூஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணி அந்த 2500 ஷேரு இன்னைக்கு ஒரு ஷேரோட வேலை வந்து 2000 ரூபாய். ஸோ அதனால அது இன்னொன்று அதோட மேக்ஸ் நீங்களும் போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மதிப்புள்ளான ஒரு அசெட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதுதான் ஸ்ட்ராட்டஜி பிளானிங்கு. இது HDFCக்கு சொன்னாரு. இதே மாதிரி HDFC பேங்க்கும் நீங்கள் யாரும் இப்போ கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் ஃபியூச்சரில் அது 3000 4000 போய் அது லேண்ட் ஆகும்போது அந்த உங்களுக்கு கிஃப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த மிஸ்டர் ரமேஷ் தமானி, அவர் ஏஸ் இன்வெஸ்டர், அவரோட ஒரு ஸ்டோரி வந்து உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணேன்.